அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, இந்த சிம்மராசி நேயர்களுக்கான ஜூலை மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்றோம். இந்த ஜூலை மாதத்தில் சிம்மராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான ஒரு பலன்கள் அமைய போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் ஏற்படும், இந்த ஒரு கிரக பயிற்சினால அவர்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதா, இல்லை ஏதாவது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகின்றதா, அவர்களுடைய பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஒரு சூழலில் இவர்கள் காணப்படுவார்கள், இது போன்ற பல கலவையான பலன்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோவை சிம்மராசி நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுதுதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த ஜூலை மாதத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். குரு பயிற்சி பெரிய நன்மையை தரவில்லை என்றாலுமே கூட உங்களுக்கு செவ்வாய் பயிற்சியானது மிகவும் சாதகமாக இருக்குங்க. வீடு அல்லது வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகளானது இப்பொழுது ஏற்படும். தாய் வழியில் நல்ல செய்திகளானது உங்களுக்கு கிடைக்கும். வக்ர சனி பயிற்சி சிம்மத்துக்கு பார்த்தீங்கன்னா மிகவுமே சாதகமாக உள்ளது. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தினுடைய கிரகங்களினுடைய பயிற்சியானது அதிர்ஷ்டமாக இருக்குமா, சாதகமாக இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகளை உருவாக்குமா, இந்த சிம்மராசிக்காரர்களினுடைய தொழில்களானது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஒவ்வொன்றாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த ஜூலை மாதத்தில் சிம்மராசிக்கு சில நெருக்கடிகள் ஏற்பட்டால் கிரகங்களினுடைய சஞ்சாரங்கள் சாதகமாக உள்ளன. பெரிய மாற்றங்களை மேற்கொள்ளாமல் இருப்பது நல்லது. அதே போல சிம்மராசிக்காரர்கள் இந்த ஜூலை மாதத்தில் பார்த்தீங்கன்னா அதிகம் உணர்ச்சி வசப்படுவார்கள். குடும்ப உறுப்பினர்கள் மீதான மரியாதைகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். அதே போல ராசி அதிபதி சூரியன் விரயஸ்தானத்தில் செல்வதனால தடுமாற்றங்களானது ஏற்படலாம். எங்கிருந்தோ செலவுகளானது வரலாம். குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. குடும்பத்துக்காக வீட்டுக்காக செலவுகள் அல்லது விரயங்கள் ஏற்படலாங்க. ஆன்மீக நாட்டங்களானது இப்பொழுது செல்லும். அதேபோல் பிறருடைய நலனில் நீங்கள் அக்கறையும் காட்டுவீர்கள். குரு பயிற்சி பெரிய நன்மையை தரவில்லை என்றாலுமே கூட இந்த செவ்வாய் பயிற்சியானது பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதத்தில் ஏற்படுதுங்க. இந்த செவ்வாய் பயிற்சி மிகவும் சாதகமாக இருக்கும். அதே போல வீடு அல்லது வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பானது ஏற்படுங்க. தாய் வழியில் நல்ல செய்திகளானது உங்களுக்கு கிடைக்கும். அதே போல வக்ரசனி பயிற்சியானது சிம்மத்துக்கு மிகவும் சாதகமாக உள்ளது. குடும்பத்துக்கு, உறவினர்களுக்கு, உடன் பிறந்தவர்களுக்கு என்ற செலவுகள் அல்லது அவர்களால் ஏதேனும் பாதிப்புகள் ஏற்படலாம். முயற்சிகள் நல்ல ஒரு பலன் தர தாமதமாகும். வீடு, வேலை, குடும்பம் சார்ந்த விஷயங்கள் என்று பெரிய முடிவுகளை இந்த காலத்தில் எடுக்க வேண்டாம். ஜூலை மாதத்தில் ராசி அதிபதி சூரியன் மறைவு ஸ்தானத்தில் இருப்பதனால எல்லாவற்றிலுமே ஏதோ ஒரு குழப்பமும் தடுமாற்றங்களும் உங்களுக்கு இருக்கலாம். அதே போல் ஏற்கனவே நீங்கள் செய்து வரக்கூடிய உத்தியோகங்கள், தொழில், வியாபாரங்கள் என்ற எதையுமே பார்த்தீங்கன்னா மாற்ற நினைக்காதீர்கள். வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக இருப்பது ரியல் எஸ்டேட், வாகனங்கள், ஆடம்பர பொருட்கள் போன்ற சில துறைகளில் இருப்பவர்களுக்கு மிகவும் யோகமாக அமையும். உத்தியோகத்தில் இடமாற்றம் அல்லது வேறு நிறுவனத்துக்கு மாறுவது என்ற முயற்சியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டாம். இருக்கக்கூடிய வேலையில் கடின உழைப்பு தேவைப்படும். முயற்சி செய்யாமல் நல்ல வாய்ப்புகள் தேடி வந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த மாதம் வீண் மனக்கவலைகள் அகலும். எதிர்பாராத செலவுகளானது ஏற்படும். முயற்சிகளில் தடையை பார்த்தீங்கன்னா ஏற்படாது இருக்க திட்டமிடலானது பார்த்தீங்கன்னா அவசியமாகிறது. இடம் விட்டு வெளியில் தங்க நேரிடும். எதிலுமே திருப்தி இல்லாத நிலைகளானது பார்த்தீங்கன்னா காணப்படுங்க. பெண்களுக்கு எந்த ஒரு முயற்சியிலுமே சாதகமான பலன்கள் கிடைப்பதில் தாமதங்கள் உண்டாகும். மனக்கவலைகளானது ஏற்படலாம். குடும்பத்தில் கலகலப்பானது குறையும். எதிலுமே வெறுப்பும் திடீர் கோபமும் உங்களுக்கு வரலாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமைகளானது ஏற்பட்டு நீங்குங்க. பிள்ளைகள் சொல்வதை கேட்டு நிதானமாக பேசுவது நல்லது. பேச்சினுடைய இனிமை சாதுரியங்கள் இவற்றால் பார்த்தீங்கன்னா எடுத்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிய உதவும். அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் போட்டியை பார்த்தீங்கன்னா சந்திக்க வேண்டியும் இருக்கும். வாடிக்கையாளர்களிடம் கடுமையான பேச்சை தவிர்ப்பது நல்லது. லாபங்கள் எதிர்பார்த்ததை விட குறையலாம்.
அதே போல் பழைய பாக்கிகள் ஆனது வந்து பார்த்திங்கன்னா வசூலாகும். எதிர்பார்த்த நிதி உதவிகளானது உங்களுக்கு கிடைக்குங்க. அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான நிலைகளானது வந்து காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக பணிகளை வந்து மேற்கொள்வது நல்லது. எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலுமே மன உறுதியுடன் நீங்கள் சமாளித்து வெற்றியும் வந்து காண்பீர்கள். எதிர்ப்புகளானது வந்து நீங்குங்க. நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனையானது இப்பொழுது வந்து குறையும். எந்த ஒரு காரியமும் சாதகமாகவே வந்து முடியுங்க. விருப்பமானவர்களுடன் சந்திப்புகளானது இப்பொழுது ஏற்படும். கலைத்துறையினருக்கு வாக்குவாதத்தை வந்து தவிர்ப்பது நல்லது. ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வந்து சஞ்சாரம் செய்யக்கூடிய சுக்கிரனுடைய குருவிற்கு கேந்திரம் பெறுவதனால மிக நன்மையான காலகட்டத்தில் வந்து இருக்கின்றீர்கள். அதே போல சக கலைஞர்களிடம் அனுசரித்து போவது நன்மையை தரும். அரசியலில் உள்ளவர்களுக்கு வீண் பேச்சை குறைப்பது நல்லது. எடுத்த காரியங்களை வந்து செய்து முடிப்பதில் தாமதங்களானது உண்டாகலாம். மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய கவலைகளானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகும். அதே போல தடையை தாண்டி முன்னேற முயற்சிப்பீர். இந்த மாதம் மனதில் இருந்த சோர்வுகளானது நீங்கி உற்சாகங்களானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகும். எதிர்பார்த்த தகவல் சாதகமாக உங்களுக்கு வரும். பண வரவுகளும் கூடும். நண்பர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு உதவிகளை வந்து செய்து பாராட்டுகளை நீங்கள் பெறுவீர்கள். மேலிடத்தில் இருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகளானது வந்து சேரும். மேலுமே படிப்படியான வளர்ச்சியை நீங்கள் காண்பீர்கள். வருமானங்கள் நன்றாக இருக்கும். புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்குங்க. மனதில் உற்சாகங்களானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுங்க. குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல்வதையே வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நல்லது. அதேபோல் பொறுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்கீங்க. மனதில் இருந்த பயம் நீங்கி துணிவுகளானது பார்த்திங்கன்னா உண்டாகும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த மாதம் எடுத்த காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு கைகூடும். விரோதிகளும் நண்பர்களாவார்கள். மறைமுக எதிர்ப்புகளானது விலகுங்க. பணவரவுகள் திருப்தியை கொடுக்கும். கடன் விவகாரங்களில் எச்சரிக்கையானது வந்து தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செய்தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்தை வந்து காண்பார்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளானது ஏற்படும். குழந்தைகளால மகிழ்ச்சியும் தரக்கூடிய சம்பவங்கள் நிகழும். நண்பர்களும் அனுகூலமாக வந்து இருப்பார்கள். அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளானது உங்களுக்கு கிடைக்குங்க. வெளி வட்டாரத்தில் செல்வாக்கானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். தெய்வ பக்திகளும் வந்து அதிகரிக்கும். எடுத்த செயலை வெற்றிகரமாக நீங்கள் முடிப்பீர்கள். பணப்பழக்கங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுமூகமான நிலைகளானது வந்து உங்களுக்கு உண்டாகுங்க. வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் கூட. சிலருக்கு புதிய வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளானது உண்டாகுங்க. அதே போல மாதத்தினுடைய பிற்பகுதியில் குடும்ப பெரியவர்களும் நண்பர்களும் உதவிகரமாக வந்து இருப்பார்கள். புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கையானது உங்களுக்கு உண்டாகும். ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் நன்மைகளானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க. சிலருக்கு புனைத்தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பானது இப்பொழுது உண்டு. ஆனால் உங்களுடைய உடல் நலனில் கவனங்கள் வந்து தேவைப்படுகிறது. தாயாருடன் கருத்து வேறுபாடுகளானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடும். அவருடைய உடல் ஆரோக்கியமும் சிறிய அளவில் வந்து பாதிக்கப்பட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா சரியாகிவிடும். தாய்வழி உறவினர்களிடம் அனுசரணையாகவே வந்து நடந்து கொள்ளவும். அலுவலகத்தில் அதிக பணிச்சுமைகள் ஏற்படுவதனால மனதில் சோர்வும் உடல் அசதியும் வந்து உண்டாகும். உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து போவது எதிர்காலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லது. சிலருக்கு திடீர் இடமாற்றங்கள் பணி மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைப்பதில் தடை தாமதங்களானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலையே வந்து காணப்படுகிறது. உழைப்புக்கேற்ற ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. பங்குதாரருடன் இணக்கமான ஒரு சூழ்நிலையே வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுகிறது. ஆனாலுமே மறைமுக பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும். இந்த ஒரு மாதத்தினுடைய பிற்பகுதியில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கை வந்து அவசியம். அதே போல குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு உறவினர்களுடைய மத்தியில் மதிப்பும் மரியாதையும் வந்து கூடும். கணவரினுடைய அன்பு அவர்களுடைய வழி உறவினர்களால் நன்மைகளும் வந்து ஏற்படுங்க. சிலருக்கு வெளியூர் புனிதலங்களுக்கு வந்து செல்லக்கூடிய வாய்ப்புகளானது இப்பொழுது உண்டாகும். அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு சலுகைகள் கிடைப்பதில் தாமதங்கள் வந்து ஏற்படும். மேலுமே புதிய தொழில் தொடங்கக்கூடிய நினைப்பவர்கள் இந்த மாதத்தில் வந்து இப்போதைக்கு வந்து செய்ய வேண்டாம். அதை நீங்கள் வந்து காலதாமதமாகி வந்து செய்து கொள்வது நல்லது. அதே போல் மேலும் பரிகாரமாக வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா புதன்கிழமையில் வந்து பார்த்திங்கன்னா
விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வது, வியாழக்கிழமைகளில் பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபங்களை ஏற்றி அர்ச்சனை செய்வதும் நன்மையை கொடுக்கும். மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.